வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலை 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது 40வது நாள். சரியா? இந்த 40வது நாள் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெப்ப இயக்கவியலுடைய பகுதி 2. ஸோ இந்த பார்ட்ல வெப்ப இயக்கவியல் கம்ப்ளீட்டா நான் முடிச்சிடுறேன். ஒன்று விடாம எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். சரியா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஓகே ப்ரோ, இன்னைக்கு நீங்க என்ன ப்ரோ கவர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கடைசியில வந்து பார்த்தோன்னா இந்த வெப்ப இயக்கவியல்ல வந்து ஸோ சில கொஷின்ஸ் பார்த்தோம். ஓகே, முதல் தெர்மோடைனமிக், அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, ஜீரோ விதி, அதெல்லாம் வந்து பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ். சரியா? ப்ராசஸ்னா வந்து பார்த்தா நிகழ்வுகள். சரியா? அதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? என்னென்ன நிகழ்வுகள் ப்ரோ இதுல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 4 நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதெர்மல், அடியாபாட்டிக், பாலிட்ரோபிக் அப்படின்னு. அதாவது ஐசோபாரிக் அப்படின்னா வெப்ப இது அழுத்தமான நிகழ்வு. இது ஐசோகோரிக் அப்படின்னா வந்து பார்த்தா என்னது பருமமான நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணு எரியுதே. சரி, ஓகே. அதுக்கடுத்து ஐசோதெர்மல் அப்படின்றது என்னன்னா வெப்ப மாறா நிகழ்வு. ஓகே. அடியாபாட்டிக் அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு. பாலிட்ராபிக் அப்படின்னா பாலிட்ராபிக் தான். சரியா? ஓகே. இதுல முதல்ல பார்க்க போறது என்னன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். அதாவது அழுத்த மாறா நிகழ்வு. அழுத்த மாறா நிகழ்வு. ஓகேவா? சரி, ஓகேவா? அதனால அழுத்த மாறா நிகழ்வு. அழுத்த மாறா நிகழ்வு அப்படின்னா இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து என்ன இருக்கும்னா, இங்க பாரு, இதை இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐசோபாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஐசோபாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் அப்படின்னா என்னது? சரக்கடிக்கும் அந்த பார் கிடையாதுடா. பார் அப்படின்றது பார் அப்படின்றது ப்ரெஷரை அளவிட, அதாவது அழுத்தத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி. ஓகே. ஐசோனா ஒரே மாதிரி. அப்ப பார்னா என்னது? அழுத்தம். சரியா? அப்ப சீரான அழுத்தம், விச் மீன்ஸ் இங்க என்னன்னா அழுத்தம் மாறாமல் இருக்கும். அழுத்தம் மாறாமல் இருக்கும்னா என்னவா இருக்கும்? ஸோ ப்ரெஷர் வந்து இங்க என்னவாப்பா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும், அதாவது மாறிலியா இருக்கும். இங்க வந்து என்னவா இருக்கும்? அழுத்தம் மாறாம மாறிலியா இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? அப்போ நமக்கு தெரியும் சார்ல்ஸ்லா. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா தெரியுமா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரியா? அப்போ இங்க வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா இல்லையா? பாரு, இங்க வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா இல்லையா? டெம்பரேச்சர் தான் இல்லையா? எஸ், ஆமா, டெம்பரேச்சர் தான். ஓகேவா? ஓகே, இங்க வா. ஸோ தட் அப்போ இதுக்கு நான் பிவி வரைபடம் நான் வரையணும். சரியா? இதுக்கு என்ன பண்ண போறோம்? பிவி வரைபடம் வரையலாம்னு வச்சுக்கேன். இது என்னது? ஸோ ஒய் ஆக்சிஸ்ல பி, இந்த இடத்துல என்னது வி. சரியா? இந்த இதுல பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கோ. இங்க என்னவா இருக்குதுப்பா? இங்க என்னவா இருக்குது? ஆக்சுவலி என்னவா இருக்குது? மாறிலி. அழுத்தம் வந்து மாறிலியா இருக்குது. சரியா? அப்ப அழுத்தம் மாறிலியா இருக்கும்போது இதுல என்ன வரும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா வருமா வராதா? ஸ்ட்ரெயிட் லைனா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? எஸ், ஆமா. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிராஃப்ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும். சரியா? விச் மீன் என்னது? அழுத்தம் வந்து மாறாம அப்படியே ஒரே ஒரு அழுத்தம் வந்து நீ அதாவது பருமன் எப்படி வேணா மாறிக்கோடா. ஒரு இன்ச்சு நகர மாட்டேன்டா, நான் இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி அழுத்தம் என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஒரே சீரா போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ இது ஓகே, வரைஞ்சாச்சு. இதே வெலாசிட்டி வீணுன்னே வெலாசிட்டி தானே வருது எனக்கு. ஓகே, வால்யூம். சரியா? வால்யூம்னா என்னது? அதாவது பருமனுக்கும் டெம்பரேச்சர், வெப்பநிலைக்கும் நம்ம வந்து வரையணும் அப்படின்னா, பருமனுக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வரையணும். சரியா? பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் நடுவில் நம்ம வரையணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் கிராஃப்? எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா கிடைக்குமா கிடைக்காதா? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா எனக்கு கிடைக்கும். சரியா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் உனக்கு கொஞ்சம் ஸ்லோப் பத்தி நான் உனக்கு சொல்றேன். சரியா? இந்த இடத்துல என்ன பண்றேன்? உனக்கு கொஞ்சம் நான் ஸ்லோப்பை பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரியா? ஸோ த திங் இஸ், ஸோ நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க பாரு, பிவி இஸ் ஈக்குவல் டு என்னது? என்ஆர்டியா? என்ஆர்டி எனக்கு அது நல்லாவே தெரியும். ஓகேவா? அப்ப இங்க பி வந்து பண்ணா அப்படியே வச்சுக்கோ. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு என்னது? என்ஆர்டி பை வின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இந்த இடத்துல ஐயோ, வால்யூம் தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ வால்யூம் இங்க வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் பி கொண்டு வந்துடலாமா? சரியா? அப்ப இங்க சாய்வு எம் அப்படின்றதுனால இங்க இன்டர்செப்ட், அதாவது இந்த இதில் பாரு, இதை வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பேர் பண்ண அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சியா? இங்க எக்ஸ் அப்படின்றதுனா டெம்பரேச்சர், இந்த சி வந்து பண்ணா இங்க யாரும் ஜீரோ. சரியா? இங்க இன்டர்செப்ட், குறுக்கு வெட்டி யாரும் கிடையாது. அப்ப இங்க சாய்வு எம் அப்படின்றத என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாய்வு எம்ன்றது என்ஆர் பை பி அப்படின்னு சொல்லலாம். என்ஆர் பை பி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. எம் அப்படின்றது என்னதுப்பா? டேன் தீட்டாவா? எம் அப்படின்றதுனா டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷரா?
அதாவது எதுக்கு? ஸோ அழுத்தத்துக்கு எதிர் தகவல் இருக்குதா இல்லையா? அழுத்தத்துக்கு எதிர் தகவல் இருக்குது. ஓகே, அப்போ அழுத்தம் அதிகமாக 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 என்னது அழுத்தம்னு வருது பாத்தியா? அழுத்தம் தான். சரியா? அழுத்தம் வந்து அதிகமாக அதிகமாக எனக்கு என்ன இருக்கும்? என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாக அதிகமாக விச் மீன் தீட்டா அதிகமாக அதிகமாக அழுத்தம் என்னாயிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தீட்டா அதிகமாக அதிகமாக அழுத்தம் என்னாயிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, ஓகேவா? இப்போ நம்ம வால்யூம்க்கும், அப்போ இங்க இது வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கு நடுவுனா இது என்னவா இருக்கு? இது என்னோட ப்ரெஷரா இருக்குமா? அது என்னோட அழுத்தமா இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா அழுத்தமா தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின் போலாம். கொஸ்டின் போலாம். சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா கிராஃப் தான். இது A1, இது என்னது? இது 2. ஓகேவா? இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? θ1. இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? θ2 அப்படின்னு தான் ஆங்கிள் இருக்குது. சரியா? இது என்னது? வால்யூம். இது வந்து பண்ண டெம்பரேச்சர். அதாவது பருமனுக்கும் நான் வெப்பநிலைக்கு நடுவில் நான் கிராஃப் வரையணும். பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் நடுவில் நான் கிராஃப் வரையணும்னு வச்சுக்கேன். அப்போ எதுக்கு இது வந்து இங்க இருக்கிறது என்னவா இருக்கும்? P1 இருக்கும். இது வந்து ப்ரெஷர் P2வா இருக்கும். இதுக்கு எதுக்கு அதிகமா இருக்கும் சொல்லு பார்க்கலாம்? எதுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும்? ஸோ நீங்க தான் நம்ம இப்பதானே சொன்னீங்க தீட்டா அதிகமா, அதாவது கலர் எந்த கலர் இருக்குதுன்னு தெரியல. தீட்டாவோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியா இருக்குமா? அப்ப தீட்டாவோட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எதுக்கு அதிகமா இருக்கும்? P1க்கு அதிகமா இருக்குமா? P1க்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். அதை விட குறைவானது P2க்கு அதை விட குறைவான அழுத்தம் இருக்கும். ஓகேவா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? கண்டிப்பா யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். சரியா? சரி, ஓகே, அடுத்து போலாம்பா. அடுத்து என்ன அப்படின்னா வேலை. சரியா? அடுத்து என்னது? இதுல செய்யப்பட்ட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுல செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இங்க செய்யப்பட்ட வேலை வந்து பண்ணா இங்க பாரு பிவியா, இங்க என்னது சொல்லலாம்? ஸோ விச் மீன்ஸ் வந்து வேலைன்றது P டெல்டா V அப்படின்னு சொல்லலாமா? வேலை ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P டெல்டா V அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம். 39வது நாள் கிளாஸ்ல. ஸோ அதை பத்தி தெளிவா பார்த்தோம். ரைட்டா? சரி, ஓகே. அப்ப இங்க டெல்டா V அப்படின்னு என்னது? V2 மைனஸ் V1 சொல்லலாமா சொல்லக்கூடாதா? V2 மைனஸ் V1 அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? தாராளமா சொல்லலாம். சரியா? அப்போ இதை நான் என்ன பண்றேன்னா இன்டெகிரேஷன் பண்ண போறேன். இன்டெகிரேஷன் பண்ணலாமா? PdVயை நம்ம என்ன பண்ணலாம்? இன்டெகிரேட் பண்ணலாம். எதுல இருந்து? V1 இருந்து V2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? தொகையிட போறோம். சரியா? அப்போ தொகையிட போகும்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? தொகையிட்டோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P டெல்டா Vன்னு சொல்லிட்டே வரும். அப்போ P இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? V2 மைனஸ் V1 சொல்லிட்டு வருமா? ஸோ அப்போ ஓகே வந்துடுமா? சரி, ஓகேவா? அப்போ PV1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? nRT1 சொல்லலாமா? nRT1 சொல்லலாம். PV2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? PV2 இஸ் ஈக்குவல் டு nRT2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இங்க வேலை அப்படின்றது என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம்? வேலை என்னவா இருக்கும்? NR வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதான் மாறிலி வெளியே வந்துடும். அப்போ T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இதை மேலும் சுருக்கி சொல்லணும் அப்படின்னா NR டெல்டா T அப்படின்னு கூட சொல்லலாம். NR டெல்டா T அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ வேலைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டனா வேலைக்கு ஒட்டுமொத்தமா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாரு, வேலை இஸ் ஈக்குவல் டு P டெல்டா Vன்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்லலாம்? NR டெல்டா T அப்படின்னு குறிப்பிடலாம். NR டெல்டா T அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதனை குறிப்பிடலாம். புரிஞ்சா? தட்ஸ் இட்பா. ஓகேவா? அடுத்தது போலாமா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போலாமா? ரைட்டு. ஸோ பக்கத்துலேயே கொஸ்டின்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். எனக்கு தெரியும். அப்போ தெர்மோடைனமிக்கோடைய முதல் விதிப்படி அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்ன சொல்லுது? ஓகே, ஹீட் அப்படின்றது அதோடைய இன்டர்ன் அகாத்தலுக்கும் மற்றும் என்னது அதனுடைய வேலையோடைய கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்குன்னு சொன்னோமா? அப்போ இங்க டெல்டா யூ அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்ல பார்க்கலாம்? NCV டெல்டின்னு சொல்லலாமா? அப்போ இங்க செயல்படுற ஹீட் அப்படின்னு Q is equal to NCP டெல்டா டின்னு சொல்லலாமா? ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸோ தட் NCP டெல்டா டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் சமன்படுத்தி பார்க்கலாம். என்ன சமன்படுத்தலாம்? NCP டெல்டா டியா சமம் என்னது? NCV டெல்டா டியா. அப்போ இங்க ஒர்க் டன் அப்படின்றது ஸோ இங்க பிளஸ் ஒர்க் டன். சரியா? பிளஸ் ஒர்க் டன். அதை மாற்றி பார்த்தியா? ஒர்க் டன் அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சோம்? NR டெல்டா டின்னு கண்டுபிடிச்சோமா இல்லையா? NR டெல்டா டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோமா இல்லையா? அப்போ இதுல என்ன ஆயிடுச்சு? N டெல்டா டி எல்லாமே காலி ஆயிடும். N டெல்டா டி ஒட்டு மொத்தமா காலி ஆயிட்டு போயிடும். சரியா? இது N, இந்த டெல்டா டி காலி, இந்த N, இந்த டெல்டா டி காலி, இந்த N, இந்த டெல்டா டி காலி. அப்போ மிச்சம் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம்? மிச்சம் என்ன இருக்கும்? CP is equal to CV plus R அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? CP is equal to CV plus R அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? எஸ், தாராளமா இருக்கும். சரியா?
ஓகே. அதே மாதிரி காமா சமம் என்னன்னு சொல்லலாம், CP/CV சொல்லலாமா? ஸோ இல்ல இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், 1+2/Fன்னு கூட சொல்லலாம். ஓகே. எஃப்ன்றது என்னது, சுதந்திர இயக்க மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ன்றது என்னது, சுதந்திர இயக்க மூலக்கூறு. அதை பத்தி KTGல, அதாவது அடுத்த லெசன், இதுக்கு இல்லாம அடுத்த டே 41 42 வந்து அதை ஃபுல்லா பார்த்துடலாம். அப்ப 43 44 45 வந்து, ஸோ 45 50 நாள் பார்க்க. இது 12th ஈஸி தான்டா, 12th டக்கு முடிச்சிடுவேன்டா. 12th வந்து லேட்டே ஆகாது, சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடலாம். இது என்னன்னு சொன்னா சுதந்திர இயக்கக்கூறு. ஓகே. 11th தான் கொஞ்சம் ரொம்ப இழுக்கிற சாப்டர்ஸ்னா 11th மட்டும்தான். ஓகேவா? 12th வந்து ஓகே சாதாரணமா டக்குன்னு முடிச்சுன்னு நம்ம பாட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அது பெருசா வந்து எதுவும் இல்லை. ஆல்ரெடி 12th எனக்கு ஈஸி சாப்டர்ஸ். ஸோ 11th நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து நடத்தணும். ப்ரிப்பேர் பண்ணவே பாதி டைம் ஓடிடும். ஓகேவா? ஸோ த திங் ரைட்டா? சரி, ஓகேவா? அப்ப CP is equal to என்னன்னு சொல்லலாம், CV plus Rன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? CP is equal to CV plus Rன்னு சொல்லலாம். is equal to வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா FR/2 plus R அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். FR/2 plus Rன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். அப்ப CP is equal to இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா இந்த R காமனா வெளியேற்றலாமா? R காமனா வெளியேற்றிட்டோம்னு நினைச்சு F/2 plus 1 அப்படின்னு கூட சொல்லலாம். CPயோட இன்னொரு ஃபார்முலா. சரியா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? கண்டிப்பா யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு நல்லியல்பு ஈரணு மூலக்கூறு வாயு. அதை நான் எழுத மறந்துட்டேன். இங்க வந்து வாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரணும், அதை நான் எழுத மறந்துட்டேன். மூலக்கூறு வாயு சீரான அழுத்தத்தில் வெப்பப்படுத்தப்படுகிறது. மேலும் அதில் வெப்ப ஆற்றல் அதிகரிக்கிறது எனில் அவற்றின் அக ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்கான். விச் மீன் அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, அதை பொறுத்து இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஸ்டின்ல அப்படியா இருக்கும். அதாவது ΔU/Qவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப ΔU/Qன்றது என்ன சொல்லு பார்க்கலாம். ΔUன்றது என்னன்னு சொல்லலாம், NCV ΔTன்னு சொல்லலாமா? Q அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், NCP∆T அப்படின்னு சொல்லலாமா? அப்ப N∆T காலி. அப்ப மிச்சம் என்ன இருக்கும், CV/CPன்னு சொல்லிட்டு இருக்குமா? அப்ப CV/CP என்ன சொல்லலாம், 1/2Fன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? 1/2 times of Fன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லலாம். விச் மீன் அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ மோனோ அட்டாமிக் கேஸுக்கு, அதாவது ஓரணு மூலக்கூறுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சொல்லி பார்க்கலாம். ஓரணு மூலக்கூறுகளுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா, சொல்றா தம்பி. ஓரணு மூலக்கூறுகளுக்கு 3/5 அப்படின்னு சொல்லுவோமா? ஈரணு மூலக்கூறுகளுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈரணு மூலக்கூறுகளுக்கு என்னன்னு சொல்லலாம், 5/7 7/5 இல்ல 5/7 7/5ன்னு சொல்லலாமா? 7/5ன்னு சொல்லலாம். ஸோ அதோட ஆன்சர் இஸ், ஸோ எஃப் மேலே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, இதோட ஆன்சர் வந்து பண்ணா 5/7 தான் வந்து இதோட ஆன்சர். சரியா? 5/7 தான் அது இதோட ஆன்சர். சரியா? ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் போலாவா. ஒரு ஓரணு மூலக்கூறின் வாயுவின் கன அளவு வெப்பநிலை பொறுத்து வேறுபடுகிறது மற்றும் வேலை மற்றும் வெப்பத்திற்கான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. அதாவது ஒர்க் டன் பை கியூவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கலாம். நம்மளுக்கு தெரியும் இதோட ரேஷன், அது ஒர்க் டன் பை கியூவோட ரேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கடா ஒர்க் டன் அப்படின்றது ஆதா, கியூ அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், சிபின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லலாம். என்னது? தாராளமா சொல்லலாம். ஓகே. அப்போ என்ன வந்து சொல்ல பாருங்க, ஒர்க் டன் பை கியூ இஸ் ஈக்குவல் டு R divided by F/2 plus 1 F/2 plus 1 into Rன்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஆறும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒர்க் டன் பை வேலை பை ஆற்றல். ஓகே. அப்போ ஆறு இங்க 1ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இங்க என்ன, எஃப்ஓடைய வேல்யூ ஓரணு மூலக்கூறுகளுக்கு என்னன்னு சொல்லுவோம், 3/2 plus 1 கரெக்டா? 3/2 தானே? 3/2 plus 1 3/2 plus 1. அப்போ இதை ஃபைனலாக ஆன்சர் பண்ணோம்னா 2/5ன்னு சொல்லிட்டு வரும். அது 2/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஓகேடா. அடுத்து பாரு. அடுத்து ஒரு ஓரணு மூலக்கூறு CP is equal to 7/2R மற்றும் CVயோட மதிப்பு என்னது, 5/2R எனில் இவைகள் மாதா அழுத்தத்தில் வெப்பநிலை உயர்த்தப்படுகிறது எனில் DU DQ DW விகிதம் என்னன்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். DVன்றது Uன்றது NCV∆T NCV∆T NCP∆T Rன்னு சொல்லிட்டு வருமா வராதா? NCP∆Tன்னு வருமா? NR∆Tன்னு சொல்லிட்டு வருமா வராதா? ஸோ ΔTN காலி. அப்போ CV is equal to CP Rன்னு சொல்லிட்டு வரும். அப்போ CVயோட மதிப்பு எவ்வளோடா? 7/2R. சரியா? 5/2R.
ஓகே இஸ்டு 6 சரியா. ஸோ இந்த 6 எல்லாமே காலி. இப்போ இந்த 2 மாற்றணும்னா மேலையும் கீழே 2ஆல் பெருக்கணுமா, மேலையும் கீழே என்ன பண்ணுறோம் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன தெரியும் வரும், எல்லாம் டோட்டலாக 2ஆல் பெருக்கணும்னா 7:5:2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். 7:5:2ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். தட்ஸ் த ஆன்சர். சரியா, கிளியரா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? கண்டிப்பாக யாருக்கும் டவுட் இல்லைன்னு நம்புறேன். ஐ ஹோப். சரியா, ஓகேவா? அடுத்து என்னன்னா கொஞ்சம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஐசோகோரிக் ப்ராசஸ். அதாவது வந்து போனால் மாறா பரும நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. மாறா பரும நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரா பரும நிகழ்வு அப்படின்னா நினச்சி பாரான்னு வருது பாரு. மாறா பரும நிகழ்வு அப்படின்னா என்னது அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி டன்னு வா. ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, விச் மீன் இந்த இடத்துல வந்து பண்ணா இங்க யார் வந்து மாதிரியா இருப்பாங்க அப்படின்னா யாரு பருமன் இருக்காப்புல இல்லையா, அந்த பருமன் தம்பி வந்து பண்ணா மாதிரியா இருக்கும். பருமன் வந்து நாம இருப்பாங்க, மாதிரியா இருப்பாங்க. பருமன்னா யாரு, வால்யூம். இங்க வால்யூம் என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா, வால்யூம் என்னவாப்பா இருக்கும், இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா. ஸோ அப்போ என்னது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லலாமா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். இங்க வால்யூம் கான்ஸ்டன்ட் தான் தம்பி. இங்க என்னப்பா கான்ஸ்டன்ட், வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். சரியா. அப்போ இங்க என்ன இருக்கும், ஸோ இந்த வால்யூம் தூக்கி இங்க கொண்டு போனா என்ஆர்வி இன்ட்டு டீன்னு இருக்குமா. அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா. அப்போ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நான் வந்து அதாவது அழுத்தத்துக்கும் வெப்பநிலைக்கும் நடுவில் நான் வரைபடம் வரைகிறேன்னு வச்சுக்கேன். அழுத்தத்துக்கும் வெப்பநிலைக்கும் நடுவில் நான் வரைபடம் வரைகிறேன் அப்படின்னா என்னுடைய வரைபடம் வந்து ஒரு நேர்கோட்டு வரைபடமா எனக்கு கிடைக்கும். என்ன வரைபடமா கிடைக்கும், எனக்கு நேர்கோட்டு வரைபடமா கிடைக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? நைஸ். அப்போ இங்க சாய்வு எம் அப்படின்றது என்னன்னா, இங்க சாய்வு எம்ன்றது என்னது, இங்க பாரு P is equal to NRV divided by T அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ இதை y is equal to mx plus c உடைய வந்து இது பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ எம்முக்கு பதிலாக இது, எக்ஸுக்கு பதிலாக டி. ஓகே, சி எங்க குறுக்கு வெட்டு வந்து இங்க 0. சரியா. அப்போ இங்க சாய்வு அப்படின்றது என்னன்னா, இங்க சாய்வு எம் அப்படின்றது என்னன்னா NR/V தான் வந்து இந்த இடத்துல சாய்வு. சரியா, யாரு NR/V தான் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாய்வு. so that அப்போ இங்க சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. சரியா, சாய்வு என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ எம்ன்றதுனா டேன் தீட்டாவா, எம்ன்றதுனது டேன் தீட்டா. சரியா. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி பார்க்கலாம், tan theta is equal to கண்டிப்பா இங்க ப்ரெஷர் டெம்பரேச்சர்னா இங்க இருக்கிறது என்னவா இருக்கும், வால்யூமா தான் இருக்கும். சரியா. tan theta is equal to inversely proportional to V. அப்போ தீட்டா அதிகமாக என்ன ஆகிட்டே இருக்கும், என்னுடைய வால்யூம் அதாவது பருமன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பருமன் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பிக்கும் விக்கும் பிவி டயக்ராம் நான் இங்க வரையணும். சரியா, பிவி வரைபடம் நான் இங்க வரையணும். ஓகே, இது வந்து பண்ண என்னோட பி, இது என்னோட வி. இங்க யார் கான்ஸ்டன்ட் ப்ரோ, வி என்ன வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரோ. அப்போ வால்யூம் என்னாவது, அது நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன எப்படி வேணாலும் போட்டு சாத்திக்கோடா, நான் மாற மாட்டேன்டா, நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு என்னது வால்யூம், என்னது மாறா பரும நிகழ்வு ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? எஸ், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரியா, புரிஞ்சிச்சாப்பா? ஓகே. அப்போ இங்க ஒர்க் டனோட வேல்யூ இங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒர்க் டனோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஒர்க் டனோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒர்க் டன் என்னவா இருப்பாங்க, இங்க சுழியம் எந்த விதமான வேலையும் செஞ்சிருக்காது. சரியா. வேலைன்னா என்ன ப்ரோ, வேலை என்ன சொல்லலாம், பி டெல்டா வின்னு சொல்லலாம். பி டெல்டா வி அப்படின்னு சொல்லலாமா, அல்லது என்னன்னு சொல்லலாம் பி டெல்டா வி என்றது என்னன்னு சொல்லலாம் ஏரியான்றது பிவி கிராஃப்னு சொல்லலாமா. அப்போ இதுக்கு கீழே பார்த்து கண்டிப்பா எனக்கு ஒரு பரப்பளவு இருக்குது, அதனால இதுக்கு கண்டிப்பா நினைச்சு ஒரு வேலை ஒண்ணு இருந்துச்சு. ரைட்டா, இது கண்டிப்பா நினைச்சு இங்க பாரு ஒரு வரைபடம் ஏரியா ஒண்ணு இருக்குதா. ஏரியா இருந்ததுனால இது கண்டிப்பா நினைச்சு ஒரு வேலை ஒண்ணு இருந்துச்சு. இதுக்கு இப்ப இது பிவி வரைபடம் நான் இங்க ஒண்ணு கொடுத்தல, இதுக்கு இங்க ஒண்ணு கொடுத்தல, இந்த பிவி வரைபடத்துக்கு ஏதாவது ஏரியா வரைய முடியுமா பாரு, கண்டிப்பா இங்க எந்த விதமான ஏரியாவும் வரைய முடியாது. ஸோ தட் ஒர்க் டன் வந்து என்ன ஆயிடுச்சு 0. புரியுதா? அவ்வளவுதான். வா, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, அடுத்து என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் அப்படின்னா மாறா வெப்ப நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, மாறா வெப்ப
நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகேவா? மாறா வெப்ப நிகழ்வுல அப்படின்னா என்ன தெரியுமா? டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் பார்த்தோன்னா என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்டா இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா ப்ரோ, இது தமிழ் வீடியோ ப்ரோ, இங்கிலீஷ் வீடியோத்தை மாற்றி எழுதிட்டு இருக்கேன்டா, சாரி. டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது? வெப்பநிலை. சரியா? இங்க வந்து என்னவா இருக்குன்னா வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தா மாறிலியா இருக்கும். வெப்பநிலை எப்படி இருப்பாங்க? இங்க இந்த இடத்துல பார்த்தோன்னா மாறிலியா இருப்பாங்க. சொல்யூஷன் புரியுதா? புரியுதா? இங்க பாரு. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டியா. ஆல்ரெடி என்னும் ஆரும் கான்ஸ்டன்ட், இங்க டியும் கான்ஸ்டன்ட்னா அப்ப பிவி சமனான்னு வந்துடும், மாறிலின்னு சொல்லிட்டு வந்துடுமா? பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த இடத்துல குறிப்பிடலாம். ஓகேவா? அப்போ இங்கிருந்து பார்த்தோன்னா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமா இல்லையா? பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமா இல்லையா? ஆமா, வால்யூம் தானே. பியும் வால்யூம் என்னது? ஒன்றுக்கு ஒன்று எதிர் தகவல் இருக்கும். ஸோ எதிர் தகவல் இருக்கும்போது அப்போ ப்ரெஷர் வர்சஸ் பிவி வரைபடம் வரையணும்னு வச்சுக்கோங்க. என்ன வரைபடம் வரைகிறோம்? பிவி வரைபடம் நம்ம வரையணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரைபடம் எனக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா என்னவா இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு அதிபரவளையம் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க? அதிபரவளையத்துல இருக்கும். சரியா? அதிபரவளையத்துல இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா, அடுத்த ஸ்லைடு போலாமா? ஓகே, அடுத்த ஸ்லைடு போகலாம். சரியா? ஸோ தட் அப்போ இங்க பாரு ப்ரோ, இது வந்து பார்த்தா பி ப்ரோ, இதுல வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. இதுல வேலை வந்து எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? ஸோ கண்டிப்பா இதுக்கு வேலை இருக்கும். இங்க பாரு, ஏன்னா இது கீழே ஏரியா ஒன்று இருக்குது, பரப்பளவு ஒன்று இருக்குது. அந்த பரப்பளவு இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு வேலை ஒன்று இந்த இடத்துல இருக்கும். சரியா? அந்த வேலையை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப வேலை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? இன்டகிரேஷனா பி டெல்டா வின்னு சொல்லலாமா? பிடிவி அப்படின்னு சொல்லலாம். இதை வால்யூம் 1ல இருந்து, அதாவது அழுத்தம் 1ல இருந்து 2 வரைக்கும் நான் என்ன பண்ண தொகையிட போறேன். சரியா? ஓகே, இங்க வா. இப்போ இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த ப்ரெஷரை பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு சொல்லிட்டு எழுதணும். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம்? என்ஆர்டி பை வின்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? தாராளமா என்ன பண்ணலாம், எழுதலாம் தானே. என்ஆர்டி பை வின்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? எழுதலாம். சரியா? ஸோ தட் அந்த மாதிரி நாம மாற்றி எழுதணும் அப்படின்னா என்ஆர்டி பை வி இன்ட்டு டிவி. ஓகே, எழுதலாமா? இன்டகிரேஷன் ஆஃப் v1ல இருந்து v2 வரைக்கும் என்ன பண்ணோம்? இன்டகிரேஷன் பண்ணோம். v1ல இருந்து என்ன பண்ணோம்? இன்டகிரேஷன் பண்ணோம். சரியா? அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி காமனா வெளியே போயிடுமா? என்ஆர்டி ஸோ மாதிரி அது தனியா பொதுவாக வெளியே வந்துடும். அப்போ வி வந்து டிவியை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேஷன் பண்ண போறோம். டிவி பை வியை நம்ம வியை பொறுத்து என்ன பண்ணோம்? வால்யூமை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்? ஸோ தொகையிட போறோம். அப்போ தொகையிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சரியா, இந்த மாதிரி எனக்கு தொகையிடும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி லான் v2 டிவைட் பை v1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். v2 டிவைட் பை v1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? இதை லாக் வடிவத்துக்கு நான் மாற்றணும் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? என்ஆர்டி லான் வந்து பண்ண எக்ஸ்போனென்ஷியல் லாக் எடுக்கலாமா? லாக் ன்னு சொல்லிட்டு எடுக்கலாமா? அதாவது log 2.301 2.301 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி log ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் இன்ட்டு v2 பை v1 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாதா? எஸ், தாராளமா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். புரியுதா? தாராளமா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, ஓகேவா? அப்போ ப்ரெஷர் 1 P1 V1 இஸ் ஈக்குவல் டு என்னது? எனக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரியா? என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ P1 V1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? P2 V2ன்னு சொல்லிட்டு வருமா, வராதா? அப்போ என்னது? அப்போ V2 பை V1 இஸ் ஈக்குவல் டு என்னது? அப்போ இங்கிருந்து பார்த்தோன்னா V2 பை V1 இஸ் ஈக்குவல் டு P1 பை P2ன்னு சொல்லலாமா? V2 பை V1 இஸ் ஈக்குவல் டு P1 பை P2 அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டனா, என்னது? V2 பை V1 இஸ் ஈக்குவல் P1 பை P2வா? அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னது? என்ஆர்டி லாக் இ V2 பை V1 இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி லாக் இ பவர் P1 டிவைட் பை P2ன்னு சொல்லலாம். ரைட்டா? P1 டிவைட் பை P2 அப்படின்னு சொல்லலாம்ல.
ஸோ இது வந்து என்னது ஒரு முக்கியமான ஃபார்முலா ஒன்று. இது என்னது ஒரு முக்கியமான ஃபார்முலா சரியா? ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? சரி ஓகே வா. இப்போ சாய்வு இருக்குல்ல, சாய்வு பத்தி பார்க்கலாம் வா. சரியா? சாய்வு இசிக்கல் என்னன்னு சொல்லலாம்னா சாய்வு இசிக்கல் எம் அப்படின்னு சொல்லலாம். சாய்வு எம் இசிக்கல் என்னது tan தீட்டான்னு சொல்லலாமா? tan தீட்டா இசிக்கல் என்னன்னு சொல்லலாம் dp பை dvன்னு சொல்லலாமா? dp பை dv அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க பிவியோட மதிப்பு என்னவா இருக்குது? ஸோ பிவி சமம் என்னது கான்ஸ்டன்ட், அதாவது ரெண்டுமே பிவியோட மதிப்பு மாறிலியா இருக்குது. ஓகேவா? பிவியோட மதிப்பு என்னவா இருக்குது? மாறிலியா இருக்கு. இதை நான் மாற்றி எப்படி எழுதலாம்னா இதை வந்து நான் வகையிடப்பேன். சரியா? என்னது அழுத்தத்தை பொறுத்து வகையிட்டேன் அப்படின்னா v dp பை dv v dp பை dv பிளஸ் 1pன்னு சொல்லிட்டு வரும். 1p சமம் 0ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இங்க வா. இதுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான் வரும். சரியா? எப்படி பாரு, இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணும், ஸ்லோப் எடுப்போமா? அப்ப இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தோம்னா இது என்னது, இது நெகட்டிவ் ஸ்லோப்பா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லோப்போட மதிப்பு என்னன்னு கிடைக்கும்னு பார்த்தோம்னா dp பை dv சமம் மைனஸ் p பை v கிடைக்கும். மைனஸ் p பை v அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். தட்ஸ் இட். புரியுதா? புரிஞ்சாப்பா? dp பை dv இசிக்கல் என்னன்னு கிடைக்கும் எனக்கு மைனஸ் p பை v அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா? சரி ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்லைடு எக்ஸ்ட்ரா வச்சுட்டுனா சூப்பர். கொஷின் போலாமா? வா. ஸோ இப்போ இது பிவி டயக்ராம்னா இது என்னவா இருக்கு, எனக்கு கண்டிப்பா என்னோட டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த இடத்துல நான் இருக்கும் என்னுடைய டெம்பரேச்சர் தான் கண்டிப்பா இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ தட் அப்போ இங்க பாரு, இது வந்து என்னுடைய ஒரு வரைபடம். சரியா? இது என்னது ஒரு பிவி வரைபடத்தை நான் வரைகிறேன். பிவி வரைபடத்தை வரைகிறேன். இங்க என்ன இருக்கு, என்னோட டென்ஷன் டென்ஷன் வருது பார்த்தியா? வெப்பநிலை T1, இங்க வெப்பநிலை T2, இங்க வெப்பநிலை T3ன்னு வரைகிறேன். இது T1 T2 T3ன்னு வரைகிறேன். இதில் எதுக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும்? டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். இதுல எதுக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும்? கண்டிப்பா T3. எஸ், கரெக்டா சொன்னேன். T3க்கு தான் இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப இதுக்கு எப்படி இருக்கும்? T3 இன்ட்டு T2 இன்ட்டு T1 அப்படின்னு சொல்லிட்டு இதோட வெப்பநிலை ஆர்டர் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். சரியா? எதுக்கு? இந்த சம்மோட ஆன்சர் தான் இந்த சம்மோட ஆன்சர். சரியா? ஓகே ரைட் வா. இப்போ பல்க் மாடியூல் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு ஒன்று படிச்சோமா? பல்க் மாடியூல் என்னது? அதாவது மாடியூல் அப்படின்னா குணகம். சரியா? குணகம், யங் குணகம், பரும குணகம் அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லையா? இங்க பல்க் மாடியூல் அப்படின்றதுனா இங்க பரும குணகத்தை தான் குறிக்குது. ஓகே, இங்க பரும குணகம் அப்படின்றது இங்க எதுக்கு? ஒரு வாயுவினுடைய பரும குணகம் அப்படின்றது என்ன இருக்குன்னா, ஒரு வாயுவின் பரும குணகம் அப்படின்றது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா, பரும குணகம் அப்படின்றது எப்படி எதுக்கு சமமா இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், பல்க் மாடியூல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டிபி பை டிவின்னு சொல்லலாம், அல்லது என்னன்னு கூட சொல்லலாம் ப்ரெஷர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? மைனஸ் டிபி பை டிவின்னு சொல்லலாம், அதாவது என்னன்னு சொல்லலாம் ப்ரெஷர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அதாவது அழுத்தம். ஓகே, அழுத்தம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். சரியா? புரிஞ்சா இது? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கொஸ்டின் போலாம் வா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லைடு வச்சிருக்குல்ல, அந்த ஸ்லைடை நம்ம இப்போ தூக்கணும். சரியா? எக்ஸ்ட்ரா ஸ்லைடை நம்ம என்ன பண்ணணும்? தூக்க போகிறோம். தூக்கிட்டோமா? எஸ், தூக்கியாச்சு. ஓகே, தூக்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நான் லெசனை முடிச்சிடுவேன். ஸோ டோன்ட் வரி. நல்லா இருக்குடா, பார்க்க நல்லா இருக்கு. ரைட்டு வா. கொஸ்டின் போலாம் வா. கொஸ்டின். ஒரு மோல் கொண்ட ஓதனு மூலக்கூறு வெப்பமாதா நிகழ்வில் அழுத்தப்படுகிறது. சரியா? வெப்பமாதா நிகழ்வில் என்ன பண்ணுதாமா? அழுத்தப்படுகிறது. மேலும் அவற்றின் அழுத்தம் 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 மடங்காக மாறுகிறது. சரியா? அவற்றின் அழுத்தம் 27 டிகிரி செல்சியஸ்ல 2 மடங்கா மாறுதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோ. அவன் என்ன சொல்ல வரான்னா, P2 மதிப்பு என்ன மாறுது? 2 டைம்ஸ் ஆஃப் P1 அப்படின்ட்டு மாறுதுன்னு சொல்லிட்டான். ரைட்டா?
அப்போ அதோடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்கறான்டா தம்பி. அப்போ அதோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ரொம்ப ஈஸி தான். ஓகே, அவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லிட்டான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டான், 1 மோல்னு சொல்லிட்டான். என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டான், 1 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப இங்க வேலை அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி செல்சியஸ்ல தானே இங்க கொடுத்துருக்கான். செல்சியஸ் வந்து பண்ணா இங்க நான் ஒரு விஷயம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் தம்பி. இந்த வெப்ப பொருட்களின் பண்புகள் இருக்கு இல்லையா, பொருட்களின் வெப்ப பண்புகள், அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல தான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன சொன்ன, அந்த பாடத்தில் தான் வந்து நீங்க வந்து என்னடா பண்ணுவீங்க, கெல்வின் செல்சியஸ் மாறி 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 கெல்வின் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயன்படுத்துவீங்க. ஆனா வெப்ப இயக்கவியலையும் என்னது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை பாடத்துல என்ன மட்டும்தான் பயன்படுத்தணும், கெல்வின் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நான் சொன்னா இல்லையா? கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். நம்பிக்கை இல்லைன்னா போய் பார்த்துக்கும். ஓகேவா? அப்போ இங்க இருக்கக்கூடிய செல்சியஸை நம்ம என்னவா மாத்தணும், ஸோ கெல்வினுக்கு மாத்தணும். அப்போ செல்சியஸ்ல இருந்து கெல்வின் மாத்தணும்னா என்ன பண்ணணும், அப்போ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் பிளஸ் 273ன்னு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆல்ரெடி படிச்சிருக்கோம்டா தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ் எல்லாம். அப்ப என்ன வரும் சொல்ல பார்க்கலாம், 300 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். சரியா? என்னன்னு வரும், 300ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? ஆமா, 300 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 300 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சரி, ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு வேலை இருந்தது என்னன்னு தெரியும் சொல்ல பார்க்கலாம். ஃபார்முலா என்ன தெரியும், என்ஆர்டி லான் என்னது P1 / P2ன்னு சொல்லலாமா, P1 / P2ன்னு சொல்லலாம். அப்போ என்னோட மதிப்பு 1, ஆரோட மதிப்பு 6ன்னு வச்சுக்கோ, டீயோட மதிப்பு 300. லான் P1ஓட மதிப்பு என்னது, அதே P1 தான், P2ஓட மதிப்பு 2P1ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு சொல்ல பார்க்கலாம், 300 R லான் இன்ட்டு 1/2ன்னு சொல்லிட்டு வருமா, 1/2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 2 வந்து மேலே போச்சுன்னா மைனஸ், இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, -300 R லான் இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னது இதோட வேலை. இதுதான் வந்து என்னது இதில் செய்யப்பட்ட வேலையோட ஆன்சர். ஓகேவா? மற்றதெல்லாம் நீ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தனா உனக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி பார்த்து மாற்றிக்கோ. ஓகே, புரியுதா? அப்படி பார்த்து ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி மாற்றிக்கும். மேக்ஸிமம் உனக்கு கொஞ்சம் லாகில் 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரி படித்தாலும் கெமிஸ்ட்ரியில் வந்து மினிமம் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தென் கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறமா வேற எங்க கெமிக்கல் கைனடிக்ஸ் விட்டோம்னா அந்த அயானிக் ஈக்விலிபிரியம், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக லாக் தெரிஞ்சிருக்கணும். மினிமம் 10 வரைக்கும் லாக் தெரிஞ்சு வச்சிருந்தாவே போதும், வேற எதுவும் தேவையில்ல அதிகமாக. ஓகே, 10 வரைக்கும் ஜஸ்ட் 1 2 3 0 1 2 3 4 வந்து 10க்கெல்லாம் சொல்லவா தேவை, 1ன்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம்ல. 9 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ போதும். ஓகேவா? 9 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ போதும். அதே அதிகம் தான். ஓகேவா? அதே என்னது அதிகம் தான். ஓகேவா? சரி, ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடியாபாட்டிக் ப்ராசஸ். அடுத்து என்ன ப்ராசஸ்ப்பா, அடியாபாட்டிக் ப்ராசஸ். அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா, அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, ஓகேவா? அதனால வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு என்றால் வெப்ப பரிமாற்ற நிகழ்வில்லா, அதாவது வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுன்னா என்னன்னா வச்சுக்கேன், Q இருக்குதுல்ல, Qவோட மதிப்பு 0. அதாவது இந்த இடத்துல வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்காது. டெம்பரேச்சர், அதுக்குன்னு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு கேட்டனா வெப்பநிலை கண்டிப்பா கான்ஸ்டன்ட் கிடையாதா. ஹீட் எக்ஸ்சேஞ்ச், இந்த பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் போயிருக்குமா, இல்ல இந்த பாடியில இருந்து இது ஒரு பொருள் இருக்குது, என் கை ஒரு பொருள் இருக்குது, என் கையில இருந்து இதுக்கோ இல்ல இதுல இருந்து என் கைக்கோ என்ன இருக்காது, எந்த ஒரு ஹீட்டும். ஸோ அதாவது ஆற்றல் வந்து பண்ணா பரிமாற்றி கொள்ளப்படாது. சொல்ல விஷயம் புரியுது, ஆற்றல் என்ன பண்ணிக்காது, பரிமாற்றி கொள்ளப்படாது. ஸோ தட் அந்த நிகழ்வு தான் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அல்லது அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரைட்டா? சொல்ற விஷயம் புரியுதா? ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்க என்னன்னா, இங்க வந்து பண்ணா வெப்பநிலை மாறிலி அல்ல. இது வந்து என்னது Q தான், இதுதான் வந்து பண்ணா மாறிலி. சரியா? இதுதான் என்ன இருக்கும், மாறிலியா இருக்கும். இல்லைன்னா 0 தான், எக்ஸாக்டா சொல்லணும்னா 0. சரியா? 0 தான். ஓகே, இங்க என்னது வெப்பநிலை, இங்க வந்து வெப்பநிலை மாறிலி கிடையாது. இங்க என்னது வெப்பநிலை ஒன்றும்
மாறிலி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டெம்பரேச்சர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், வேரியபிள். டெம்பரேச்சர் இஸ் வேரியபிள். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன சொல்லலாம்னா பிவி பவர் காமா, பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். அதை தான் வந்து பண்ண என்ன சொல்லுது? அடியாபேட்டிக் ப்ராசஸ் சொல்லுது. அதை தான் என்ன சொல்லுது? இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி சொல்லுது. ஓகேவா? அப்போ பிவின்றதை நம்ம எப்படி எழுதலாம்? என்ஆர்டி பை வின்னு சொல்லிட்டு எழுதலாமா? பி எப்படி எழுதலாம்? பி பவர் காமான்னு எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு மாறிலி, இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? மாறிலின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போ இந்த என்ஆர் அப்படின்றது என்னது? மாறிலி. இதை கொண்டு போய் எந்த பக்கம் சேர்த்தனாலும் அதே மாறிலி தான் இருக்கும். அப்போ என்னது? டிவி பவர் காமா டிவைட் பை வின்னு வருமா? டிவி பவர் காமா டிவைட் பை வின்னு சொல்லிட்டு வரும். சரியா? கரெக்ட். டிவி பவர் காமா டிவைட் பை வி. கரெக்டா? வி சமம் என்னன்னு சொல்லிட்டு வரும்? மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் உனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, உனக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். சரி, இந்த வி மேலே வந்துச்சு அப்படின்னா, இந்த வி ஒரு வேலை மேலே வந்துச்சு அப்படின்னா பவர் ஒன்று -1 வி பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ வியை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என்னது? டிவி பவர் காமா -1 இஸ் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே இப்போ எழுதி போடுற ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கியமான ஃபார்முலா தான். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட்டா? சரி, ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாரு, இது இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அதே சமயத்துல பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு மாறிலி தானே. அதே தான் மறுபடியும் மாற்ற போறேன். இப்போ பின்றது எப்படி எழுதலாம்? வின்றது எப்படி எழுதலாம்? என்ஆர்டி பை பின்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? அப்போ பி இன்ட்டு என்ஆர்டி பை பி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? எழுதலாம். இந்த என்ஆர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அதே சேம் மாதிரி தான். மிச்சம் என்ன மட்டும் இருக்கும்? சொல்ல பாருங்க. பி இன்ட்டு பி பவர் காமா பவர் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பவர் மாறிலின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன தெரியுமா? பி பவர் காமான்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இங்கேருந்து பி பவர் 1 - காமா இன்ட்டு டி பவர் காமா சமம் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் வந்து பண்ணால் ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதுவும் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. சரியா? சொல்ற விஷயம் புரியுதா? இது ஒன்று ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? டன்னா? டன் தண்டனக்கா நக்கா 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 தண்டனக்கா. எங்கள் வீட்டில் நல்லா இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறி குழம்பு எடுத்து, ஸோ பயங்கரமாக மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துச்சு. நேற்று ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வெறும் இன்னைக்கு நேற்று நைட்டு எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஆட்டுக்கறி எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு ஆட்டுக்கறி கொடுத்தாங்க. ஓகே, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பயங்கரமாக ஒரு பக்கம் சாப்பிட்டேன்னா நல்லா நல்லா தூக்கம் வருது. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி ஐ டேக்கிங் கிளாஸஸ். சரியா? ஓகேவா? ஸோ அப்போ இது ஹோல் ஃபார்முலா என்ன? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ரோ, இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா டிவி பவர் காமா -1 இதுவும் என்னது? இதுவும் கான்ஸ்டன்ட் தான். சரியா? அதே மாதிரி பி பவர் 1 - காமா பவர் டி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு என்னது? அதுவும் சேம் கான்ஸ்டன்ட் தான். அதுவும் என்னது? சேம் கான்ஸ்டன்ட் தானே. எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? சரி, ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோ. இது 3 தான் என்னது? இந்த ஒட்டுமொத்த ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா தான். சரியா? ஆக்சுவலி டெரிவேஷன் மாதிரி போட்டேன். இது மொத்தமாக சேர்த்து இந்த 3 தான், வேற எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, அப்போ என்ன எழுதலாம்? P1 V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 பவர் காமான்னு எழுதலாமா? அதே மாதிரி T1 V1 பவர் காமா -1 இஸ் ஈக்குவல் டு T2 V2 பவர் காமா -1 எழுதலாமா? அதுதான் P1 1 - காமா T1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 பவர் 1 - காமா T2 பவர் காமான்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? எழுதக்கூடாதா? தாராளமா எழுதலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? தாராளமா எழுதலாம். இந்த தாராளமா எழுதலாம் அப்படின்ற வேர்டை வந்து நான் நாட் ஒன்லி இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நான் பண்ணிட்டு யூஸ் பண்ணித்தான் வரேன். சரியா? ஓகே, சரி, ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? P வர்சஸ் T கிராஃப் வரையலாமே. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்னது? ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் வரையலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பண்ணா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு காமா பவர். ஸோ P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V பவர் காமா. சரியா?
பவர்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா கிராஃப் எப்படி வரும்னு சொன்னேன், கீழே வரும்னு சொன்னா கீழே பவர்ல 1 and 2 இருந்துச்சுன்னா கீழே வந்தா 3 இருந்துச்சுன்னா இன்னும் கீழே வரும், 4 இருந்துச்சுன்னா இன்னும் கீழே வரும்னு சொன்னா வரும்னு சொன்னா இல்லையாடா? பேசிக் மேக்ஸ் எடுத்து போய் பாரு. ஓகே, y is equal to direct proportional to x ஸ்கொயர்னு சொல்லிட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு y is inversely proportional to x அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்தா தம்பி அப்படின்னு சொன்னேன். சரியா? மேல பவர்ல அதிகமாக இந்த கிராஃப் இன்னும் கீழே போகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க சொல்லி கொடுத்தேன், பேசிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஞாபகம் வரலன்னா போய் எடுத்துப்பாரு, கண்டிப்பா ஞாபகம் வரும். ஓகே, ஷோர். சரியா? ஸோ தட் அப்போ இது என்னது ப்ரெஷரு, அப்போ இங்க என்னது வால்யூம் வந்து நான் வரைகிறேன், இங்க நான் வால்யூம் வரைகிறேன். ஓகே, ரெண்டுத்துக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா எனக்கு சேம் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போல தான் கிடைக்கும். ஆனா அடியாபாட்டிக் கொஞ்சம் இந்த மாதிரி கீழே வரும். ஐசோ தெர்மலுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி தெர்மலுக்கு இது வரும். சரியா? தெர்மலுக்கு இங்க வரும். இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத. இங்க இருக்கிறது என்னது? என்னுடைய வெப்பமாதா நிகழ்வு. சரியா? இது என்னது? வெப்பமாதா நிகழ்வு. இது என்னது? இது வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. சரியா? ஓகே, அப்ப இங்க ஸ்லோப் என்ன சொல்லு பார்க்கலாம். இங்க ஸ்லோப் என்ன? அதாவது ஸ்லோப்னா இங்க சாய்வு எம்மோட மதிப்பு என்னவா இருக்கு சொல்லு, டக்குன்னு சொல்லு. இங்க சாய்வு என்ன? ஒண்ணுமே இல்லடா. அங்க வந்து பண்ணா -p/vன்னு பார்த்தோமா, அங்க -p/vன்னு பார்த்தா இங்க v பவர் காமான்னு இருக்குது. அப்ப இங்க சாய்வு என்னன்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தோம்னா இங்க சாய்வு காமா டைம்ஸ் அதிகமா இருக்கும். அந்த சாய்வு அதாவது வெப்பமாதா நிகழ்வு இருக்கக்கூடிய சாய்வை விட இங்க காமா டைம்ஸ் என்ன இருக்கும்? சாய்வு அதிகமாக இருக்கும். so that அப்ப என்ன இருக்கு சொல்ல பார்க்கலாம், மைனஸ் காமா p/vன்னு சொல்லிட்டு மைனஸ் காமா டிவைட் பை p/v அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? சரி, ஓகே. சரியா? இங்க பாரு. ஸோ வெப்பமாதா நிகழ்வுக்கு ஸ்லோப் இங்க வரும், இதுக்கு ஸ்லோப் வந்து இங்க வரும். சரியா? ரெண்டுமே பேரலல் கிடையாது, வேற. இது இப்படி இருக்கும், இது எக்ஸாக்டா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்னும் கூட நம்ம பெண்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த ஆங்கிள் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து பண்ணா ரொம்ப பெருசா இருக்கும். ஆமாவா இல்லையா? வெப்பமாதாவுக்கு ஆங்கிள் வந்து என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். சரியா? அப்ப ஸ்லோப் எதுக்கு ப்ரோ? அப்ப சாய்வு எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தோன்னா சாய்வு வந்து எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், எதுக்கு? வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுடைய சாய்வு எதை விட அதிகமா இருக்கும் தெரியுமா? எதை விட அதிகமா இருக்கும்? எதோட சாய்வை விட அதிகமா இருக்கும்? வெப்பமாதா சாய்வை விட அதிகமா இருக்கும். வெப்பமாதா சாய்வை விட வெப்ப பரிமாற்றம் இல்லா சாய்வோட மதிப்பு என்னவா இருக்கும்? ரொம்ப ஹையா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, டன்னு. புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? எஸ், ஓகே, அவ்வளவுதான். அடுத்து என்னன்னா இதுலயும் வேலை கண்டிப்பா இருக்கு. இங்க பாரு, ஏரியா இருக்குதா? இதுக்கும் கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. ஸோ அதாவது பரப்பளவு இருக்குது. ஸோ பரப்பளவு இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும். அப்ப இங்க செய்யப்பட்ட வேலைன்றது என்னவா இருக்கும்? இங்க செய்யப்பட்ட வேலை அப்படின்றது என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லு. ஸோ வேலை Q is equal to delta U plus W வா? நீங்க Qவோட மதிப்பு என்ன? 0 ஆயிடுச்சு. ஸோ Qவோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? ஸோ 0 ஆயிடுச்சு. அப்போ டெல்டா U is equal to என்னது? -W சொல்லிட்டு வருமா, வராதா? இல்ல ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா யூன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கோ. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும்? மைனஸ் டெல்டா யூன்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மாத்தி எழுதலாம் அப்படின்னா இங்க பாரு, டெல்டா யூவை வேற மாதிரி இப்படி எழுதலாம். W is equal to minus of NRF divided by NRF கிடையாது, NRF 2 divided by delta T அப்படின்னு சொல்லணும். சரியா? NRF 2 divided by delta T அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இங்க delta T அப்படின்றத எப்படி எதனா சொல்ல பார்க்கலாம். work done is equal to minus NRF by 2 இதை வேற delta T எப்படி எழுதலாம்? T2 minus T1 சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? ஓகே, எழுதலாம். சரியா? இது எக்ஸாக்டா இதெல்லாம் டெரிவேஷன்லாம் போட்டு பண்ணோம்னா கடைசியா எனக்கு எந்த மாதிரி ஆன்சர் வந்து நிற்கும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு NR T2 minus T1 plus divided by என்னன்னு வந்து 1 minus காமான்னு சொல்லிட்டு வரும். இதை ஃபர்தரா மாற்றணும்னா NR T2 என்னது? P2V2 P2V2 minus P1V1 divided by என்னது 1 minus காமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 minus காமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ அது இது வந்து என்னது? என்னுடைய ஃபைனல் ஒன். சரி, அதான் என்னோட ஃபைனல் ஒர்க் டன். புரிஞ்சா இல்லையா? ஃபைனல் ஒர்க் டன் புரிஞ்சிச்சா இல்லையா? எஸ் ஷார், கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கம்பல்சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
டன்டா, டன் 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 டன். அடுத்து போலாம் வா. கொஷின் கொஷின் கொஷின். ஓகே, இதுல எது அதிக வேலை செய்திருக்கும் கேட்கலாம். இதில் எது அதிக வேலை செய்திருக்கும் கேட்கலாம். இங்க பாரு, இது என்னது? இது P vs V டயக்ராமா. இது என்னது? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இது என்னது? அழுத்த மாறா நிகழ்வு. டக்குனு அழுத்த மாறா நிகழ்வு. ஓகேவா? இது என்னது? இது வந்து பார்த்தோன்னா இது என்னன்னு பார்த்தோன்னா வந்து பார்த்தா பரும மாறா நிகழ்வு. இது என்னது? பரும மாறா நிகழ்வு. சரியா? இது என்னவா இருக்கு சொல்ல பார்க்கலாம். இது வந்து வெப்ப மாறா நிகழ்வு. இது வெப்ப மாறா நிகழ்வு. இது வந்து பார்த்தா வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. இது என்னது? வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. ஓகே, அப்போ இதுக்கு எதுக்கு வந்து பார்த்தா வேலை அதிகமா இருக்கும் ப்ரோ? இங்க எதோடைய பரப்பளவு அதிகமா இருக்கோ அதோடைய வேலை வந்து அதிகமா இருக்கும். அப்ப இங்க எதோடைய பரப்பளவு அதிகமா இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஸோ அழுத்த மாறாவுடைய பரப்பளவு ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இதுக்கு ஏரியா வந்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெருசா வருமா? அப்ப என்னது? ஸோ ஆன்சர் என்னன்னா அழுத்த மாறா நிகழ்வு. ஆன்சர் என்னது? அழுத்த மாறா நிகழ்வு. புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சா இல்லையா? எஸ், புரிஞ்சிருக்கும் 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 புரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே, அப்போ இங்க பீட்டான்றது என்னது? இங்க பல்க் மாடியூல் எடுத்துக்கோ. ஸோ இதுக்கு பல்க் மாடியூல் எடு. ஸோ பல்க் மாடியூல் எடுத்து அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு பின்னு சொல்லிட்டு வரும். காமா இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா பாலிட்ராபிக் ப்ராசஸ். தமிழ்ல சத்தியமா எனக்கும் தெரியலடா. தமிழ் மீடியம் புக்லேயே பாலிட்ராபிக் ப்ராசஸ் தான் என்னன்னு கொடுக்கல. நானும் தேடி 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 பார்த்தேன். சரியா? எங்கடா பாலிட்ராபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இந்த புக்ல கொடுத்துருப்பானுங்களா? ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஒரு புக்ல கொடுக்கல. சரி, ஆனா பாலிட்ராபிக் ப்ராசஸ் தேவைப்படும். கண்டிப்பா பாலிட்ராபிக் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எல்லாமே கொடுத்துருக்கான். ஆனா இந்த பாலிட்ராபிக் ப்ராசஸ் மட்டும் என்ன பண்ணல அவனுங்க? கொடுக்கவே இல்லை. சரியா? பாலிட்ராபிக் ப்ராசஸ் மட்டும் அவங்க என்ன பண்ணவே இல்லை? கொடுக்கவே இல்லை. சரியா? ஸோ அதனால இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோ. சரியா? அதனால என்ன பண்ணிக்கோ? இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோ. என்னது? பாலிட்ராபிக் ப்ராசஸ். தமிழ்ல எனக்கு இது மீனிங் தெரியலடா. பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஒருவேளை கூகுள் கிட்ட கேட்டா என்ன வந்து பார்க்கலாமா? கூகுள் கிட்ட கேட்டா என்ன வந்து பார்க்கலாமா? வேணாம், கூகுள் கிட்ட கேட்டு சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு. ஸோ we don't have time. ஓகே, ஸோ அது பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஸோ பாலிட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னா எந்த ஒரு ஜென்ரல் ப்ராசஸ். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ராசஸ். எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, எனி ஜென்ரல் ப்ராசஸ், அதாவது இது ஒரு பொதுவான நிகழ்வு. இது என்னது அப்படின்னா ஒரு பொதுவான எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வு தான் என்னது? பாலிட்ராபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டா, இங்க பிவி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்க பிவி பவர் எக்ஸோடைய மதிப்பு என்னவா இருக்கும்? மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஸோ இது எப்படி ப்ரோ மாறிலி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சொல்றேன் கேட்டுக்கோ. அப்போ இதை அப்படியே மாத்தி போட்டு பார்க்கலாம். அங்க என்ன போட்டோம்? டிவி என்னது? டிவி எக்ஸ் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு போட்டோமா? காமா பவர் 1 இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு போட்டோமா? அதே தான் இங்கேயும். அதுக்கப்புறமா P1 - x பவர் t பவர் x இஸ் ஈக்குவல் டு போட்டோம், மாறிலின்னு போட்டோமா? அங்க என்னென்ன போட்டோமோ அது எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்ப இங்க எக்ஸோட மதிப்பை காமான்னு சொல்லிட்டு போட்டோம்னா அது என்ன ப்ராசஸா இருக்கும் சொல்ல பார்க்கலாம்? அடியாபாட்டிக்கா இருக்கும். அடியாபாட்டிக்னா என்னது? வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வா இருக்கும். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வா இருக்கும். சரியா? இது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லிட்டு போடு. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டா என்னது? வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது பேர் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டா என்ஆர்டி கான்ஸ்டன்ட். ஓகே, பிவி வேரியபிள் என்ஆர்டி கான்ஸ்டன்ட் ஆகும். என்ஆர்டி கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா அங்கே என்னது? ஓகே, என்னது? வெப்ப மாறா நிகழ்வு. சரியா? என்னவா இருக்கும்? வெப்ப மாறா நிகழ்வா இருக்கும். ஓகே, எக்ஸோட மதிப்பு 0ன்னு சொல்லிட்டு போடு. எக்ஸோட மதிப்பு 0ன்னு போட்டா இங்க வால்யூம் என்னாச்சு? 0 ஆச்சு. அப்போ என்னாச்சு? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அழுத்த மாறா நிகழ்வு. அது என்னன்னு சொல்லுவாங்கப்பா? அழுத்த மாறா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி எக்ஸோட மதிப்பை நம்ம என்ன பண்ணோம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதோடைய மதிப்பு என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம்? ஐசோகோரிக்கா இருக்கும். அதாவது ஐசோகோரிக்னா பரும மாறா நிகழ்வா இருக்கும். புரிஞ்சா இல்லையா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? பரும மாறா நிகழ்வுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அப்ப இதுல வேலைக்கு டைரக்டா வேலைக்கு ஜெனரல் ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குமா? இங்க வேலை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வேலை அப்படின்றது என்னன்னா
work is equal to okay nRT2 minus T1 nRT2 minus T1 divided by 1 minus x is equal to P2V2 minus P1V1 divided by 1 minus x அப்படின்னு சொல்லலாம் 1 minus x அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா புரிஞ்சா இல்லையா எஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வா இன்னும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்குது என்னடா இது கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் வா சரியா முடிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணோம்னா எண்ட் தி செஷன் சரியா இந்த செஷன் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாரு Q is equal to சரியா Q is equal to delta U plus W ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா Q is equal to என்னன்னு சொல்லலாம் NCV delta T delta U is equal to NCP delta T NCP delta T NC okay NC delta T னே வச்சுக்கோ delta U ன்றது NCV delta T okay W ன்றது NR delta T சரியா இங்க N delta T காலி N delta T காலி N delta T காலி அப்ப C is equal to CV plus R CV plus R so அப்ப இத மாத்தி எப்படி எழுதலாம் சொல்ல பார்க்கலாம் NR delta T divided by 1 minus x ன்னு சொல்லலாம் so that CV by R into 1 minus CV plus R divided by 1 minus x அப்படின்னு சொல்லலாம் R divided by 1 minus x ன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணு கொஞ்சம் தெளிவா எழுதுறேன் சரியா இங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது தானே NR delta T divided by 1 minus x அந்த ஒர்க் டன் தான் நான் போட்டுருக்கேன் எதுவும் குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா so that அப்போ இங்க C is equal to என்ன சொல்லலாம் CV plus R divided by 1 minus x ன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஓரணு மூலக்கூறு கொண்ட வாயுவின் சமன்பாடு PV பவர் 2/3 மாறிலி எனில் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் என்ன இங்க எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒண்ணுமே இல்லை ஸோ ஆக்சுவலி பாலிட்ரோபிக் ப்ளஸ்ல PV பவர் x is equal to கான்ஸ்டன்டா கான்ஸ்டன்ட் சரியா அதே மாதிரி இங்க PV பவர் 2/3 மதிப்பு என்னது இங்க மாறிலி அப்ப எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் எக்ஸோட மதிப்பு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப C is equal to எவ்வளவு CV plus R divided by 1 minus x ன்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா 1 minus x ன்னு சொல்லிட்டு இருக்குமா அப்ப C is equal to எவ்வளவு CV ஓட மதிப்பு என்னது FR divided by 2 plus R divided by 1 minus 2/3 ன்னு சொல்லிட்டு இருக்குமா இதை கால்குலேட் பண்ணு அப்ப C is equal to இதோட மதிப்பு என்ன சொன்னா இது நாலாவது F ஈதனும் ஓதனும் மூலக்கூறு ஸோ அப்ப 3/2 2/3 3/2 2/3 சாரி what's happening degree of freedom 2/3 சரி ஓகே ஓதனும் மூலக்கூறு ஸோ 3 மட்டும் போட்டுக்கோ F டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 தானே ஓதனும் மூலக்கூறுக்கு F ஓட மதிப்பு 3 அப்போ 3R/2 ப்ளஸ் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம் ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு வரும் 3Rன்னு வரும் ப்ளஸ் 3R அப்படின்னு சொல்லிட்டு வரும் புரியுதா ஓகேவா ஆமா ரைட்டு ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணோம்னா C is equal to 9R/2 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃபைனலாக ஆன்சர் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா 9R/2ன்னு சொல்லிட்டு உன்னோட ஆன்சர் வரும் ஸோ தட் இதுதான் வந்து இதோடைய ஆன்சர் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து இங்க எக்ஸ்ட்ரா நான் விட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா கண்டிப்பா அவசியம் இருக்குது ஸோ சுழற்சி செயல்முறை கடைசியானது சுழற்சி செயல்முறை பத்தி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே பார்த்தோம் அதே சேம் தான் இங்கேயும் பார்க்க போறோம் சுழற்சி செயல்முறைனா என்ன ஓகேவா சுழற்சி செயல்முறை இங்க சுழற்சி செயல்முறை அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை இங்க P இங்க என்ன இருக்கும் V இருக்குமா இங்க P இருக்கும் இங்க V இருக்கும் ஸோ அப்போ இது என்னது சுழற்சி செயல்முறைனா இங்க என்னது ஒர்க் டன் சரியா எங்க ஆரம்பிச்சுட்டோ அதே இடத்துல வந்து பண்ண முடியும் அதுதான் வந்து பார்த்தா சுழற்சி செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்படி போகுது இது இந்த பக்கம் வருது அப்போ என்ன கிளாக் வைஸ்ல இருக்குதா அப்போ கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா ஒர்க் டன் என்னது ஸோ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்தோமா இங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட மதிப்பு 0 அப்போ Q is equal to என்னது டெல்டா U plus W டெல்டா U இந்த 0 ஆயிடுச்சு அப்போ Q is equal to என்னது ஒர்க் டன் சொல்லிட்டு வரும் சரியா இது என்னது சைக்ளிக் ப்ராசஸ்ல ஒர்க் டனோட வேல்யூ என்னவா இருக்கும் Qக்கு ஈக்குவல் ஆகும் சரியா ஓகே இங்க ஹீட் அப்படின்றது என்னன்னா நெட் ஹீட்டு விச் மீன் எந்த ஹீட்டும் லாஸ் ஆகாது கெயின் ஆகாது அந்த பாடிக்கு எவ்வளவு ஹீட் இருந்துச்சோ அதே ஹீட் தான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கு இதுல சுழற்சி செயல்முறையில ஓகேவா
டன்னா டன் டன் டன். வா கொஸ்டின் போலாம் வா. இதே வந்து இது இது இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா அது என்னது ஒர்க் டன் என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா ஒர்க் டன் நெகட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? சரி ஓகேடா, இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா. இது ஏபிசியா ஏபிசி. அப்போ ஏ டு பி எவ்வளோ 10 ஜூன் சொல்லிட்டான், பி டு சி எவ்வளோ 20 ஜூன் சொல்லிட்டான். கொஞ்சம் கலர் மாற்றிட்டான் நல்லா 20 ஜூன் சொல்லிட்டான். ஏ டு சியோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஏ டு சின்னா இது தானே, இது ஆக்சுவலி சைக்கிளிக் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா? நல்லா பார்த்துக்கோ. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ஃபார் ஏ டு பி எவ்வளோ பாரு, என்ஆர் டி2 மைனஸ் டி1 என்ஆர் டி2 மைனஸ் டி1 இப்போ டெல்டா யூ ஆஃப் என்னது பி டு சி பாரு, பி டு சி எவ்வளோ சொல்லு பார்க்கலாம். என்ஆர் இங்கே வந்து பண்ண டெம்பரேச்சர் T1, இது T2, இது T3. பி டு சி வந்து பண்ண என்னது T3 மைனஸ் T3 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. ஸோ என்ஆர் காலி. ஸோ என்ஆர் கான்ஸ்டன்ட் அது ஆக்சுவலி அப்படியே வெளியே வந்துடும். என்ஆர் வந்து என்னாச்சு கான்ஸ்டன்ட்டாக வெளியே வந்துடும். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம். இந்த T2வும் இந்த T2வும் காலி ஆச்சு. மிச்சம் என்ன இருக்கும் T3 மைனஸ் T1 வருமா. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏசியோட மதிப்பு கிடைச்சிடும். அப்போ ஏசி என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். ஏசி பாரு டெல்டா யூ ஆஃப் ஏசியோட வேல்யூ என்ன வரும், என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். என்ஆர் T3 மைனஸ் T2ன்னு சொல்லிட்டு இருக்கும், T3 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ஆர் T3 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ என்ஆர் T3 மைனஸ் T1 என்னது, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ அப்போ நான் 10 + 20 இஸ் ஈக்குவல் டு 30 ஜூல். ஸோ தட் அதுதான் ஆன்சர். எவ்வளோ 30 ஜூல். புரியுதா? டன்னா டன் டன் டன். Cp/Cv சமம் காமா எனில் இயக்க சுதந்திர மூலக்கூறுகளை பொறுத்து, அதாவது எஃப் பொறுத்து, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்து Cp/Cv வேல்யூன்னு கேட்கலாம். Cp/Cv இஸ் ஈக்குவல் டு என்னது காமாவா. அப்போ இதை காமான்றது எப்படி எல்லாம் 1 + 2/n சொல்லிட்டு எழுதலாம். சரியா? 1 + 2/fன்னு சொல்லிட்டு எழுதலாம். 1 + 2/fன்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே எஃப்க்கு பதில் என்ன பண்ண போகிறோம், என்னன்னு சொல்லிட்டு போட போகிறோம். சரியா? என்னன்னு சொல்லிட்டு போட போகிறோம். வெயிட்மா வரமா வெயிட். ஓகே, கீழ்கண்ட சுழற்சி வரைபடத்தின் வேலையை கண்டுபிடிக்க. இது ABCDA இது பாரு A to B, B to C, C to D, அப்போ D to C to D, D to A இது பார்த்தோன்னா அது கிளாக் வைஸ்ல போதா. இது கிளாக் வைஸ்ல போகுது. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. இது கிளாக் வைஸ்ல போகுது. அப்போ இதோட நெட்வொர்க் தானோட வேல்யூ என்னது, நெட்வொர்க் தான் வந்து பண்ணால் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ 0 இஸ் அவர் ஆன்சர். அடுத்தது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. சரியா? வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. ஓகே, இதை வந்து ரெண்டு பேர் ரெண்டு விதமா சொன்னாங்க. சரியா? யார் அந்த ரெண்டு பேர்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் பேர் கெல்வின் பிளாங்க், இன்னொருத்தர் பேர் கிளாசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். சரியா? ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, கெல்வின் பிளாங்க் என்ன சொன்னான்னா, no process possible holds sole resultant absorption of heat and reservoir to another complete conservation of heat into work. அதாவது ஒரு ஹீட்டை ஒரு வெப்பத்தை முழுமையான ஒர்க்கா மாற்ற முடியாது, முழுமையான ஒரு வேலையா வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னார் அப்படின்னா கெல்வின் பிளாங்க் சொன்னார். ஓகே, இதே கிளாசியஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு நிகழ்வாலையும், எந்த ஒரு வெப்ப இயக்கவியல் நிகழ்வாலையும் என்னது கூல் பாடியில இருந்து, அதாவது என்னது சில்லுன்னு குளிரான உள்ள பொருள்ல இருந்து என்ன பண்ண முடியாது, வெப்பமான இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் மனுஷன். சரியா? இதுல மீள்வினை மீளாவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சரியா? மீள்வினை மீளாவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? மீள்வினை அப்படின்றது என்னன்னா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை. ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதாவது மீள்வினைனா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றும் அவ்வளோலாம் இது கிடையாது. ஸோ இங்கே நான் நடத்தின வரைக்கும் அதுலேருந்து, ஸோ இது வரைக்கும் ரெண்டு செஷன் எப்படி கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் பாரு. இட்ஸ் எனஃப், இதுவே போதுமானது. வேற இதை தாண்டி ஏதாச்சும் படிக்கணுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகே, இதே போதுமானது தான். ஓகேவா? டன்னு. சரியா? இதை சொன்னது மட்டும் யார் யாருன்னு எழுதிக்கோ. இது ரெண்டு பேர் சொன்னாங்க இல்லையா, ஒருத்தர் பேர் வந்து பண்ணா கெல்வின், ஒருத்தர் பேர் கெல்வின் பிளாங்க், இன்னொருத்தர் யாரு கிளாசியஸ், இன்னொருத்தர் பேர் என்னது கிளாசியஸ். இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலி சொன்னது. ஓகேவா? ரைட்டு.
இது ரிவர்சிபிள் ப்ராசஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லை. ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா வச்சுக்கோங்க, நம்மளுடைய இயற்கைக்கு இதுதான் பண்றது. ஓகே, விச் மீன்ஸ் நிலநடுக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்தா பரவாயில்ல, நாமளா நிலநடுக்கத்தை உருவாக்குனா அதுக்கு பேர் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா இயற்கையோட இயற்கையா அப்படியே போறது தான். சரியா? அது அருவி மேல இருந்து தான் கீழே கொட்டும், கீழே இருந்து மேல போகாது, அது இர்ரிவர்சிபிள். சரியா? ஓகே, அதை மோட்டர் வச்சு நாம மேல மேல ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறது என்னது, அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். புரியுதா? டன்னா டன்னா டன்னா. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மீள்வினை வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், மீளாவினை ரொம்ப ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரியா? ஓகேடா கைஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதோட தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வாயுக்களின் வெப்ப இயக்கவியல் கொள்கை தான். டாட்டா, பை பை, சி யூ சி யூ சி யூ.